Okay, so introduction. So the graph can be plotted without lifting pen. அதுதான் உங்களுக்கு என்னன்னா continuous. Okay, so the graph can be lifting without lifting the pencil. Without lifting the pen or pencil is called the graph not plotted without lifting pen. அப்படின்றது not continuous. இதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரலா கண்டினியூஸ்னா என்ன அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படின்னா ஸோ இதான் அந்த பென்சிலையும் ஒரு பெண்ணையும் அந்த கிராஃப் வந்து வித்தவுட் லிஃப்ட் பண்ணி நம்ம போடுறது வந்து தட் இஸ் கண்டினியூஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இது ஜென்ரலா நம்ம கண்டினியூஸ்ன்றது உங்களுக்கு சொல்றோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் மூலமா நம்ம எப்படி சொல்லலாம்னு பாருங்க. கண்டினியூஸ்னா என்ன, நாட் கண்டினியூஸ்னா என்ன, அதுதான் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அடுத்து 2 இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0 கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரும்போது எனக்கு ஃபங்க்ஷன் எங்க போகும், நேரா ஈக்குவல் டு 1 வரும். இதே ஃபங்க்ஷன் எனக்கு கிரேட்டர் தென் 0 வந்தது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எங்க வரும், 2 வரும். ஸோ இதுதான் அந்த கிராஃப்ல ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறது. இப்படி வரும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 1, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0க்கு வந்து 2 வருது. ஸோ இந்த மாதிரி வந்தா கிராஃப் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் வருமா வராதா? கிராஃப் கண்டினியூஸ் வருமா வராதா? கண்டினியூஸ் வருமா வராதாப்பா? வித்தவுட் லிஃப்டிங் பென்சில் யூ கேன் டிரா பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்கறேன். அதான் கேட்கறேன். தெரியலையா? கவனிங்க. இப்ப எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0க்கு வந்து எனக்கு என்ன வருது, 0 விட கம்மியா இருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன் எனக்கு எங்க வருது, எல்லாமே எனக்கு என்னதான் வருது, 1, 0,1. 0 விட எனக்கு அதிகமா இருக்கு, 0 விட அதிகமா இருக்குன்னா எந்த வேல்யூ 0 விட அதிகமா இருந்தாலும் எனக்கு வேல்யூஸ் ஃபங்க்ஷன் எங்க வருது, இட் இஸ் 2ன்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா எனக்கு என்னது, இது ரெண்டு நான் வித்தவுட் லிஃப்டிங் பென்சில போட முடியாது. ஏன்னா கிராஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0க்கு எனக்கு டோட்டலா ஃபங்க்ஷன் 1க்கு வருது. அடுத்த வேல்யூ இப்போ கிரேட்டர் தென் 0, 0 விட அதிகமா இருந்ததுனாவே ஃபங்க்ஷன் எனக்கு எங்க வருது, 2க்கு வருது. அப்ப கண்டிப்பா இதை நான் எப்படி போட முடியாது, வித்தவுட் லிஃப்டிங் பென்சில போட முடியாது. ஸோ அப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸா நம்ம என்ன சொல்றோம்னா கண்டினியூஸ் சொல்றோம். இப்போ இதுலயே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லுவாங்க, ஒன்னு ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு நியர்பை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன வருதோ லெஃப்ட் ஹேண்ட். நியர்பை அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த வேர்ட். டோட்டலா லெஃப்ட் ஹேண்ட்ல வர்றது கிடையாது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நியர்பை இருக்கிற வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் -0.1, எனக்கு -0 பக்கத்துல என்ன இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல, -0.1, -0.001, -0.01. இது லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நியர்பை என்ன இருக்கு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல நியர்பை ரைட் ஹேண்ட் வேல்யூ என்ன இருக்கு, 0.1, 0.01, ஸோ 0.001. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நியர்பை என்ன வேல்யூ இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல நியர்பை என்ன வேல்யூ இருக்கிறது ரைட் ஹேண்ட். இப்ப இது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி உங்களுக்கு புக்ல எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் அடுத்து கொடுத்துருப்பாங்க, f of x is equal to 1 if x not equal to 0. அதே மாதிரி 2 if x equal to 0. இப்ப இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையான்னு கேக்குறாங்க. இப்ப இந்த ஃபங்க்ஷன் கிராஃப் வந்து கண்டினியூஸா வருமா வராதா, கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது இப்போ கண்டினியூஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன், இது கண்டினியூஸ் வருமா வராதா? கண்டினியூஸ் வருமா வராதாப்பா? நிறைய பேருக்கு இது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களே, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, வருமா வராதா, இன்கேஸ் ஏன்னா கண்டினியூட்டி எல்லா ஸ்கூல்லையும் முடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, வருமா வராதா. ஒரே நிமிஷம்.
ஆடியோ கேக்குதாப்பா? எஸ் சார். சொல்லுங்க. வருமா வராதாப்பா? சார் வராது சார். வராது. ஏன் ரீசன்பா? ஏன் வராதுப்பா? சார் பிகாஸ் அங்க வந்து 1 if x is not equals to 0 அப்படின்னா 0 விட கம்மியா தான் சார் இருக்கும். அதாவது அங்க நம்ம சொன்ன மாதிரி -0.1 சம்திங் அந்த மாதிரி வரும். இதே வந்து 2 if x is equals to 0 அப்படின்னா 0 0க்கு மேல தான் இல்ல 0 இல்ல 0க்கு மேல அந்த மாதிரி தான் சார் போட முடியும். ஓகே, கவனிங்க. கரெக்ட்ப்பா பத்மபிரியா. சோ இப்போ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஒன்னு லெஸ் தேன் 0 வந்தாலும் அதுதான், கிரேட்டர் தேன் 0 வந்தாலும் உங்களுக்கு நம்பர் எங்க தான் போகும்? 1க்கு தான் போகும். எந்த வேல்யூக்கு மட்டும்தான் உங்களுக்கு 2 போகும்? ஈக்குவல் டு 0க்கு மட்டும்தான் 2. சோ அப்போ ஒரு கிராஃப் இருக்கு அப்படின்னா, சோ அதுல டோட்டலா எனக்கு லெஸ் தேன் 0 வந்தாலும் 1 தான், கிரேட்டர் தேன் 0 வந்தாலும் 1 தான். சோ அப்போ ஒரு கிராஃப்ல டோட்டலா எனக்கு 0 விட கம்மியா வந்தாலும் எங்க தான் போகும்? கிராஃப் பாயிண்ட் 1க்கு தான். இதே 0 விட அதிகமா இருந்தாலும் 1 தான். எந்த இடத்துல மட்டும் எனக்கு 2 வரும் பாயிண்ட்? இந்த 2ன்ற பாயிண்ட் எப்ப மட்டும் எனக்கு ரீச் ஆகும் அப்படின்னா, எனக்கு ஈக்குவல் டு 0க்கு மட்டும்தான் 2 ரீச் ஆகும். அப்ப இந்த இடத்துலயும் எனக்கு கண்டிப்பா நான் என்ன சொல்லிடலாம்? ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் x ஈக்குவல் டு 0. ஸோ நாட் கண்டினியூஸ் அட் x ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டினியூஸோட ஐடியா ஓரளவு கிடைச்சிருக்கும். ஸோ கிராஃப் தட் கேன் பி பிளாட்டட் வித்தவுட் லிஃப்டிங் த பென். அந்த இடத்துல நான் பென் லிஃப்ட் பண்ணாம கண்டினியூஸா வந்ததுன்னா, அப்ப எந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இப்போ உங்களுக்கு கண்டினியூஸ் வரும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிராஃப் இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் கிராஃப் பார்ப்போம், இல்லாட்டி இந்த கியூபிக் பாலினாமியல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டினியூஸ். அதை பத்தி நம்ம எக்ஸாம்பிள் கண்டினியூஸை பத்தி நமக்கு தேவையில்லை. கிராஃப் தட் கேன் பி வித்தவுட் லிஃப்டிங் த பென், அந்த வித்தவுட் லிஃப்டிங் பென் அது மட்டும்தான் அது உங்களுக்கு கண்டினியூஸ், அதர்வைஸ் நாட் கண்டினியூஸ். இதுதான் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1ன்னு வரும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, 2ன்னு வரும்போது கிரேட்டர் தென் 0. ஸோ 1ஐ விட கம்மியா வருதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்னது 0 இந்த இடத்துல. கிரேட்டர் தென் 0 வருதுன்னா உங்களுக்கு எங்க வருது பாயிண்ட்? ஸோ இட் இஸ் 2. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா அந்த வேல்யூக்கு நியர்பை லெஸ் தேன் வேல்யூ வர்றது லெஃப்ட் ஹேண்ட், அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு நியர்பை ரைட் ஹேண்ட் சைட்ல வர்றது ரைட் ஹேண்ட். இதே தான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதுக்கு கண்டினியூஸா இல்லையான்னு செக் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு இது நம்ம இப்ப ஜென்ரலா என்ன சொல்றோம்? இது வந்து இதுல நம்ம மேத்தமெட்டிக்கலா எதுவுமே ஒண்ணு இன்வால்வ் பண்ணல. இப்ப இந்த இடத்துல கண்டினியூஸ்னா கான்செப்ட் என்னன்ட்டு. இப்போ இந்த இடத்துல இப்ப நம்ம எந்த மாதிரி கண்டிஷன் வந்தா கண்டினியூஸ் அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபார்முலா கான்செப்ட்ல போறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. அதே மாதிரி எந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தா பார்த்தோம்னே நம்ம கண்டினியூஸ்னு சொல்ல முடியும், எந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தா கண்டினியூஸ் கிடையாது அப்படின்றதான் இப்ப பார்க்கணும். முதல்ல இது மட்டும் ஜஸ்ட் ரஃப் இன்ட்ரோடக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 by 1 என்னன்னு சொல்றேன். புரியுதா? இப்ப இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x - 3 அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இங்க 5 × 0 - 3 -3 தான் வரும். இதே எஃப் ஆஃப் 0 போட்டாலும் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா -3 தான் வரும். அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா ஃபங்க்ஷன் உங்களுக்கு கண்டினியூஸா தான் வரும். சரி, அப்ப எந்த மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பா நம்மளுக்கு கண்டினியூஸா இருக்காதா இல்லையான்றது ஒரு டெக்ஸ்ட் புக் கொஸ்டினே ஒண்ணே முதல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். கொஸ்டின் நம்பர் 10 பாத்துக்கோங்க. முதல்ல இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நிமிஷத்துல மீட்டிங் எண்ட் ஆயிடும். முதல்ல இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்.